அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 5ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: ஒழுக்காற்று நடவடிக்கை. பாத யாத்திரையில் கலந்து கொண்ட சோக உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணை நடத்த மத்திய குழுவில் தீர்மானம் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொது எதிரணியின் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 52 உறுப்பினர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று குழுவில் விளக்கம் அளிக்கவும், ஒழுக்காற்று விசாரணையின் போது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குறித்த உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்ந்து மேலும் ஒரு செய்தியாக, நல்லாட்சியை சீர்குலைக்க மஹிந்த தரப்பு சதி முயற்சி, கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் நசீர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. இன்று நல்லாட்சி நிலவுவதால் அனைத்து இன மக்களும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் ALM நசீர் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அவற்றைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். வெளிமாணவர்களுக்கு அனுமதி வழங்கியமை குறித்து விசாரணை நடத்துமாறு பணிப்பு, குற்றம் இழைத்திருந்தால் உரிய நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிமாவட்ட மாணவர்களுக்கு இறுதி நேரங்களில் பாடசாலைகளில் காப்போதா உயர்தரத்தில் அனுமதி வழங்கப்பட்டு பரீட்சைக்கு தோற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மத்திய மாகாண கல்வி பணிப்பாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமாக பொதுமக்களின் காணிகளை மீளவும் ஒப்படைக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு வட்டுவாகல் கிராமத்தில் 617 ஏக்கர் காணியை கடற்படையினர் சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படவிருந்த நில அளவீடு மக்களின் பாரிய எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் புதன்கிழமை இந்த அளவீட்டுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய தலைப்புச் செய்தி: பாக்கு நீரிணையில் பாலம் அமைத்தால் குண்டு வைத்து தகர்ப்போம், உதய கம்மன்பில எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் ஒன்று அமைக்கப்படுமாயின் அதனை குண்டு வைத்து தகர்த்தெறியவும் தயாராக இருப்பதாக பிரித்துரைஹெல உரிமைய கட்சியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில எச்சரித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். தகவல் தொழில்நுட்பத்தில் பாரிய பாய்ச்சல் தேவை என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப பட்டதாரிகளின் எண்ணிக்கை போதியதாக இல்லை என்ற கருத்தை கூகுள் இந்தியா முகாமைத்துவ பணிப்பாளர் ரஞ்சன் ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி: சர்வதேச பொறிமுறையே வடக்கு மக்களின் கோரிக்கை, உள்ளக விசாரணையில் அவர்களுக்கு சிறிதளவேனும் நம்பிக்கை இல்லை என்கிறார் பாக்கியசோதி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முற்றுமுழுதாக சர்வதேச பொறிமுறையிலான விசாரணையே வடக்கு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உள்ளக விசாரணையில் அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவேனும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் தமது இந்த நிலைப்பாட்டை மக்கள் கருத்தறியும் நல்லிணக்க செயலணியிடம் திட்டவட்டமாக எடுத்துரைத்துள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். விஷ ஊசி விவகாரம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு அவர்கள் புனர்வாழ்வு பெற்ற சமயம் விஷ ஊசி ஏற்றப்பட்டதாகவும் அவர்களில் பெரும் எண்ணிக்கையானோர் உயிரிழந்தனர் என்றும் முன்னாள் போராளி ஒருவர் மக்கள் கருத்தறியும் செயலணியிடம் தெரிவித்த தகவல் மிகவும் பாரதூரமான ஒன்றாகும் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம்.
அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகி இருக்கும் டெய்லி மிரர் மற்றும் லங்காதீப பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது அண்மையில் கூட்டு எதிரணியினரால் முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையில் பங்கு பற்றிய 52 உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதென்று நேற்று இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். நாராயண்பிட்ட போலீஸ் வைத்தியசாலையில் இருந்து 2 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தினை மையப்படுத்தி பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து வெளிநாட்டு மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக அமெரிக்க குடியரசுக் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் தகவல்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மறுப்பு என்ற தலைப்பில் ஒரு சர்வதேச செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பால் தெரிவிக்கப்பட்டு வரும் சர்ச்சைக்குரிய விமர்சனங்களால் அவரது கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதேவேளை மேலும் ஒரு சர்வதேச செய்தியாக ஈரானில் 20 கைதிகளுக்கு தூக்கிட்டு மரண தண்டனை நிறைவேற்றம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஆயுத தாக்குதல்களுடன் தொடர்பு பட்டிருந்த குற்றச்சாட்டில் 20 கைதிகளுக்கு தூக்கிலிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்த மரண தண்டனை நிறைவேற்றங்கள் குறித்து அந்நாட்டு அரசாங்க ஊடகம் நேற்று வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மற்றைய சர்வதேச செய்தி. சர்வதேச செய்திகளின் தொடர்ச்சியாக இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். மனிதநேயம் இல்லாத மதில்களால் மூடப்பட்டிருக்கும் என்னுடைய விதியை விரட்டியடிக்கும் வல்லமை தங்களுடைய வார்த்தைகளுக்கு இருக்கின்றன. ராஜீவ் கொலை சதியோடு நான் இந்தியா வரவில்லை என்பதை சொல்வீர்களா? சிபிஐ அதிகாரிகளுக்கு சாந்தனின் கண்ணீர் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு இந்திய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைக்காகத்தான் இந்தியா வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை பற்றி ஒருமுறையேனும் பகிரங்கமாக வெளியில் சொல்வீர்களா என தன்னை கைது செய்த சிபிஐ அதிகாரிக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரமாக அண்மையில் அனுரகுமார திசாநாயக்க சுதந்திர கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்துவதன் ஊடாக அரசியல் லாபம் தேடுவதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்வதாக ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்களுக்கு அமைய சுதந்திர கட்சி என்கின்ற பெயர் பலகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கட்சியின் அலுவலகத்திற்குள் மிக பெரும் மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மோதல்களில் எப்போது உள்நிலையலாம் என்ற பார்வையுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனுசரணை என்கின்ற பெயர் பலகையை சுமந்தபடி நிற்கின்றார் என்பதாக சித்தரித்து வீரகேசரி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. தொடர்ச்சியாக தினக்குரலின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். முன்பு தேசிய உடையில் கொள்ளை, இப்போ கோட்டு சூட்டில் கொள்ளை அனுரகுமார என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தியதாகவே அந்த கேலி சித்திரமும் அமைய பெற்றுள்ளது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னர் ரூபாய்களாக மிகப்பெரிய தொகையை கொள்ளை அடித்திருந்தார். அதுவும் தேசிய உடையுடன் முன்னாள் ஜனாதிபதி அடித்த கொள்ளையையே இப்போது கோட்சூட் அணிந்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அமெரிக்க டாலர்களாக அந்த கொள்ளையை மேற்கொள்கின்றார் என்பதாக சித்தரித்து பாமர மக்கள் அதிர்ச்சியோடு பார்த்துக் கொண்டு நிற்பதாக தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது கடந்த ஆண்டுகளில் மீள்குடியேற்றம் தொடர்பில் மக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் எந்தவித முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் தற்போது மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் மூலமாக முகாம்கள் தகர்த்தெறியப்படுவதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.